பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ்லோட் ஐயா, பிரைஸ்லோட். ஆமீன், ஆமீன். இருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். மாலை நேர எங்களுக்கு மாலை நேரம், எங்களுக்கு மதிய நேரம், உங்களுக்கு மாலை நேரமாக இருக்கிற இந்த வேளையிலும் இணைந்து கத்தருடைய ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக வந்திருக்கும் உங்களை பரிசுத்தமாவியானது தானே வழி நடத்துவாராக. வேத பாட நேரத்தில் இணைந்திருக்கிறீர்கள். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே எல்லாவற்றையும் வழி நடத்துவாராக உங்களோட கருத்தில் ஒப்புவிக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ். ஆமேன். ஆமென். நன்றி ஐயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் சங்கம் இணையதளத்தின் ஊடாக உங்கள் ஒவ்வொருவரையும் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நாங்கள் வேதாகம படிப்புகளை இந்த நாட்களை கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். இரக்கமும் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, ஐஸ்வர்ய சம்பூரணரே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, ஞானத்தில் குறைவான அடியேனே இந்த நாட்களில் நீங்கள் ஞானத்தினால் நிரப்பி வழிநடத்தி கொள்ளும்படியாக செபிக்கிறேன் கத்தாவே. தேவரீர், நான் வேண்டுவதற்கு நினைப்பதற்கும் அதிகமாக எனக்கு செய்கிற தேவன் நீங்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன் தகப்பனே. இந்த நாளும் ஆண்டவரே கத்தாவே, இந்த வேத வார்த்தைகளை இந்த நாட்களில் பேசுகிற வேளையிலே உம்முடைய ஆவியானவர் இந்த நாட்களிலே என்னுடைய உதடுகளிலே இருந்து பேசும்படியாக முற்றுமுழுதாய் உம்முடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நாங்கள் வேதத்திலே இருந்து ஒரு சில காரியங்களை இந்த நாட்களிலே ஆராய்ந்து பார்ப்போம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், வெளிப்பாடுகள் என்ற தலைப்பிலே இந்த நாட்களை நான் பேசும்படியாக இந்த நாட்களிலே வாஞ்சிக்கின்றேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், அந்த வெளிப்பாடுகள் என்று சொல்லுகிற காரியத்திலே பார்க்கிற வேளையிலே விரும்ப வேண்டிய வெளிப்பாடுகள், எதிர்நோக்க வேண்டிய வெளிப்பாடுகள், எழுதப்பட வேண்டிய வெளிப்பாடுகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக இந்த நாட்களில் இந்த 3 வகையான வெளிப்பாடுகளை குறித்து இந்த நாட்களில் வேதத்திலிருந்து சில காரியங்களை எடுத்து இந்த நாட்களை நாங்கள் வாசிக்க பார்ப்போம். இந்த நாட்களிலே அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், அந்த வெளிப்பாடுகள் என்றால் முதலாவது என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். அதாவது ஒரு ரெவலேஷன் என்பதைத்தான் இங்கே குறிப்பிடப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், வெளிப்படுத்தல் சுவிசேஷத்திலே புஸ்தகத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவர் தன்னுடைய அந்த கடைசி நாட்களிலே நடக்க இருக்கிற சம்பவங்களை அங்கே இந்த நாட்களிலே தன்னுடைய மார்பிலே சாய்ந்திருந்த, அதாவது அன்பாய் இருந்த ஜோவான் என்று சொல்லி இந்த நாட்களில் ஜோவானை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த ஜோவானுக்கு இந்த நாட்களில் ஆண்டவர் அந்த வெளிப்பாட்டை அங்கே என்ன செய்கிறார்னு சொன்னா வெளிப்படுத்துகிறார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடுகளாக அந்த நாட்களில் இருக்கிறது. இப்ப எப்படி என்று பார்க்கிற வேளையிலே பாருங்கள், ஜோவானை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். எப்படி என்றால், மற்ற அதாவது சீசர்களை விட ஜோவான்லே ஆண்டவர் இந்த நாட்களில் ஒரு விசுவசித்த ஒரு கரெக்டரா வச்சிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. இப்ப பழைய ஏற்பாட்டுல பாருங்க, கர்த்தர் என்ன செய்கிறான்னு சொன்னால் மோசையிலே ஒரு காரியத்தை வச்சுக்கிற. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்க, ஆபிரகாமையோ அல்லது நோவாவையோ அல்லது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அவர் குறித்து தெளிவாக சொல்லவில்லை. மோசையை குறித்து யாத்ராமத்தில் சொல்லுகிறார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தார் என்று சொல்லி அங்க சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தான் அந்த வித்தியாசம். இப்ப ஆபிரகாமை ஆண்டவர் நண்பன் என்று அழைத்திருக்கலாம். ஆனால் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, நண்பனுக்கு என்னுடைய ரகசியங்களை மறைப்பேனோ என்று சொல்லி சோதாங்குமாரோடைய சம்பவத்திலே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கலாம். ஆனால் இங்கே நோவாவை குறித்து பார்க்கிற வேளையிலே அந்த வாழ்ந்த ஜனங்களுக்குள்ளே உத்தமனும் நீதிமானுமாக அந்த நாட்களில் இருந்தது நிமித்தம் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் சொன்னால் நோவாவுக்கு அந்த கடைசி காலத்துக்குரிய காரியத்தை இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே விரும்பப்பட வேண்டிய வெளிப்பாடுகள் என்ற தலைப்பில் இந்த நாட்களை பேசும்படியாக இந்த நாட்களை வாஞ்சிக்கின்றேன். அருமை பிள்ளைகளை, பாருங்கள், முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால் சத்தியமாவது என்ன என்பதை குறித்து பார்க்க வேண்டும். பாருங்கள், அங்கே பிலாத்து ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவரை கொண்டு போய் விடுகிற வழியிலே கேட்கிறான். பிலாத்து கேட்கிறான், சத்தியமாவது என்ன என்று சொல்லி பிலாத்து கேட்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இதை இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே சில வேளைகளிலே அது ஒரு நம்பிக்கையற்ற காரியமாக இந்த நாட்களிலே ஒரு சிலருக்கு இந்த நாட்களிலே தோன்றும். அதே வேளையிலே பார்க்கிற வேளையிலே அது ஒரு அதாவது புரியாத காரியமாக, புரியாத கொள்கையாக இந்த நாட்களில் ஒரு சிலருக்கு இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. சத்தியம் பண்ணா என்னையா? சத்தியம் பண்ணா சிலருக்கு தெரியாது இன்றைக்கு. இப்ப பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க, சத்தியமா
அம்மா மேல சத்தியமா, அப்பா மேல சத்தியமா, இந்த மண்ணின் மேல சத்தியமா, அது மேல சத்தியமா, இது மேல சத்தியமான்னு சொல்லி இந்த நாட்கள சொல்லுவாங்க. ஆனா என்னத்துக்கு சத்தியம் பண்றாங்கன்ட்டு இந்த நாட்கள தெரியாது. அதான் ஆண்டவர் சொல்றார், இந்த நாட்களை வானத்தின் மேலும் பூமியின் மேலும் நீ சத்தியம் பண்ணாது. ஏனென்றால் அது தேவனுடைய காரியம் என்று சொல்லப்படுகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இன்றைக்கு பாருங்கள், இங்கே அந்த சத்தியம் என்றால் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ட்ரூத்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மை என்ன என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலை செய்யும். அப்ப அப்படியாக பார்க்கிற வேளையிலே அது சத்தியம் ஒரு வெளிப்பாடு என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இப்ப சத்தியத்தை நீங்கள் கண்ணால காண்கிறீர்களா? இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தியத்துடைய நிறம் என்ன தெரியாது. சத்தியம் எப்படியாக வீசுகிறது தெரியாது. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப காற்று எங்கே இருந்து வருகிறதோ, காற்று அந்த வந்த இடத்திற்கு எப்படியாக திரும்பி செல்லுகிறதோ, அதை விட அப்படியான சூழ்நிலையில தான் இன்றைக்கு சத்தியம் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இன்றைக்கு அடியேன் கூட இந்த நாட்கள் இந்த சத்தியத்தை அறிவதற்கு கிட்டத்தட்ட பாருங்கள், இந்த நாட்களில் ஒரு வாலிப வயது தாண்ட வேண்டிய கட்டத்தில் இந்த நாட்கள் இருந்தது அருமையான அன்பு பிள்ளைகளை. ஆனா ஒரு சிலருக்கு அப்படி அல்ல. சிறு வயதில் இப்ப பாருங்கள், சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு சிறு வயதிலே அந்த சத்தியம் அறிவிக்கப்பட்டது அருமையான கர்த்தரோடு. எப்படி என்று பார்க்கிறவர்களிலே ஆண்டவர் பேசுகிறார். சாமுவேலே சத்தியத்தை கேட்கிறார். பேசுகிறவர் யார் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே அதாவது ஏலி இடத்திலே போய் கேட்டு வந்து அவர் சொல்லுகிறார், அடியேன் கேளும், அடியன் சொல்லுகிறார், அடியன் கேட்கிறேன், பேசும் ஐயான்னு சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த வேளையிலே பாருங்கள், சாமுவேல் அந்த இடத்திலே ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்தை சொல்லும் ஆண்டவரே, நான் அதை கேட்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே என்ன செய்கிறார்? அதை தெளிவாக தன்னுடைய காதுகளிலே கேட்கிற வேளையிலே என்ன நடக்க போகிறது, என்ன காரியம் அந்த இடத்திலே செயல்பட போகிறது என்பதை கர்த்தர் தெளிவாக சாமுவேலுக்கு இந்த நாட்களிலே பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன காரியம்? இந்த நடந்த காரியம், அதாவது ஏலி எப்படியாக இருந்தார், ஏலியுடைய குடும்பம் இப்ப எப்படியாக இருக்கிறது, ஏலி அங்கே தேவனுடைய ஆசாரியாக இருந்தார், ஆசாரியுடைய பிள்ளைகள் எப்படியாக இருக்கிறார்கள் என்பதை குறித்தும், அங்கே அவர்களுக்கு என்ன செய்ய போறேன் என்பதை குறித்தும் அந்த வெளிப்பாடுகளை இந்த நாட்களில் தேவன் அங்கே சாமுவேலுக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே இந்த இடத்திலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது, அதிகாரபூர்வமாக வழிகாட்டி அங்கே வழிகாட்டி இல்லை எனில் பிலாத்து கூறியது சரியானதாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கணும். ஏனென்றா பிலாத்து கேட்கிறான், சத்தியமாவது என்ன என்று சொல்லி. ஏனென்றா அவனுக்கு இந்த நாட்கள் அந்த இடத்துல அவன் அதிகாரத்துல இருந்தாலும், ஆனால் அவனுக்கு அந்த காரியத்தை குறித்து அறிந்து கொள்வதற்கு ஒரு ஆவல் இந்த நாட்களில் இருந்தது என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, ரொம்ப முக்கியமான காரியம். இன்றைய பாருங்கள், எத்தனையோ தேசத்துல இருக்கிறாங்க, எத்தனையோ அரசர்கள் இந்த நாட்கள் இப்படியான ஒரு சம்பவம் வரைக்குள்ள, என்னையா கொண்டு வந்துடுறீங்களா, கொண்டு போய் அவரை கொண்டே இந்த சட்டத்தின்படி என்ன செய்ய வேண்டுமோ ஆளை கொண்டே அப்படியே செய்து முடிச்சிருங்க. ஆனால் அப்படி இல்லை. ஆனால் இங்க இந்த பிலாத்து என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அவரை அழைத்து இந்த நாட்கள் என்ன செய்கிறார்? சத்தியம் என்று சொல்றீங்களே அப்பா, அந்த சத்தியமாவது என்ன, எனக்கு அது இருக்கா, தயவு செய்து இந்த நாட்களை வெளிப்படுத்துங்கள், ஏனென்றால் நானும் அதை குறித்து சற்று அறிய வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆர்வத்தோடு கேட்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கற்புள்ளங்களே. ஆனால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, சந்தேகத்திலோ அல்லது அவ்விசுவாசத்திலோ நாங்கள் இந்த நாட்களிலே தட்டு தருமாறி கொண்டு சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இப்ப இந்த சத்தியத்தை குறித்து நாங்க வெளிப்படையில ஒரு மனுஷனுக்கு சத்தியத்தை சொல்லுகிற வேளையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த அந்த சத்தியத்தை இந்த நாட்களை பாருங்கள், இது தேவன் கொடுக்கிற வெளிப்பாடு ஐயா. அந்த வெளிப்பாட்டை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சந்தேகத்தினாலோ அல்லது அவிசுவாசத்தினாலே இந்த நாட்களை சொல்லக்கூடாது. இப்ப ஒரு மனுஷனுக்கு சத்தியத்தை சொல்லுகிறோம், சத்தியத்தை சொல்லுகிற வேளையிலே எப்படியாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். பாருங்கள், வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு நிறுவத்திலே 10வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் தெளிவாக சொல்லப்படுகிற இந்த நாட்கள் எப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே அங்கே அவரை குறித்து இந்த நாட்களிலே அங்கே வெளிப்பாடுகள் அதில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப தேவனை குறித்து சொல்லப்பட்ட காரியத்தை அங்கே ஜனங்களுக்கு இந்த பிரகாரம் இந்த நாட்களிலே நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் ரட்சிக்கிறது தேவனுடைய காரியமாக இந்த நாட்களிலே இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்று சொல்லி சொன்னால், நாங்கள் துணிவாக தைரியமாக அந்த சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். அப்படியாக சத்தியத்தை அறிக்கிற வேளையிலே நமக்குள்ளே ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாது. இவன் ரட்சிக்கப்படுவானோ, இவன் ரட்சிக்கப்பட மாட்டானோ, இவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவானோ, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டானோ என்று சொல்லி அந்த கேள்விக்கு இந்த நாட்களிலே நம்முடைய இருதயத்தில் இந்த நாட்களில் எந்த இடமும் இந்த நாட்களில் இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. ஏனென்றால் சத்தியம் தேவனை குறித்து சொல்லுகிற காரியமாக இருக்கிறது மட்டுமல்ல, தேவனை குறித்து ஒரு வெளிப்பாடு மட்டுமல்ல, அந்த சத்தியத்தை கேட்கிறவருடைய ஆத்துமாவிலே ஒரு விடுதலை வர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த இடத்திலே நாங்கள் அந்த சத்தியத்தை இந்த நாட்களை சொல்லுகிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள்,
அப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை வர வேண்டும். அது மட்டுமல்ல, அவனுடைய ஆவியிலே விடுதலை வர வேண்டும், அவனுடைய ஆத்மாவிலே ஒரு விடுதலை வர வேண்டும், அவனுடைய சரீரத்திலே ஒரு விடுதலை வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் சத்தியம் 3 காரியத்தை செய்கிறது. அவருடைய ஆவியில விடுதலையை கொடுக்கிறது, ஆத்மாவில விடுதலை கொடுக்கிறது, சரீரத்துல விடுதலை கொடுக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு நீங்க கேட்கலாம், 3 காரியத்தை இந்த நாட்களை நீங்க பேசுகிறீங்களே, அது எப்படி என்று கேட்கலாம். முதலாவது பாருங்க, ஒரு மனுஷன் நோயோடு இருக்கிறான். அருமை பிள்ளைகளே, அந்த நோயோடு இருக்கிற அந்த மனுஷனுக்கு ஆண்டவரை குறித்து இந்த நாட்களில் சொல்லுகிற வேளையிலே அவன் அங்கே சந்தேகப்படாமல் அவ்விசுவாசம் இல்லாமல் அந்த வார்த்தையை கேட்கிற வேளையிலே, ஓ, இயேசு என்றவர் ஒருவர் இருக்கிறார், அவர் சுகமாக்குகிறார், அவர் விடுதலை தருகிறார், சந்தோஷத்தை தருகிறார், இந்த நாட்களிலே மன நிம்மதி தருகிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிற வேளையிலே அவனுடைய சரீரத்திலே பாதிக்கப்பட்ட அந்த நோய் அவனை விட்டு இந்த நாட்களில் அகலுகிறதை காணக்கூடியதாக இருக்கிற கத்திருப்பார். அவனுக்குள்ளே ஒரு ஹீலிங் வருகிறது, மிராக்கல் முதலாவது. இரண்டாவதாக பார்க்கிற வழியில் அந்த அற்புதத்தின் மூலமாக அங்கே என்ன நடக்கிறது சொன்னால், இரண்டாவது அவருடைய ஆத்துமா அந்த நாட்களில் என்ன செய்கிறோன்னு சொன்னால் ஒரு ஃப்ரீ, அதாவது ஒரு விடுதலைக்குள்ள இந்த நாட்களில் ஆத்துமால இருக்கிற சஞ்சலம். இப்ப அந்த நோயை குறிச்சு என்ன செய்திருப்பான், யோசிச்சிருப்பான், ஐயோ நான் சாக போறேனே. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஐயோ இந்த இந்த நாட்களே, கடைசியாக இந்த நாட்களே நான் மறிக்கிறேன்னா என்னுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் என்ன மாதிரி போகும் என்ற ஒரு நோக்கம் என்னுடைய சிந்தனை இந்த நாட்களே வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அந்த சத்தியம் அவனுக்குள்ளே தெளிவாக அந்த விதைக்கப்படுகிற வேளையிலே, அருமையான அன்புகளே, அந்த சத்தியம் அவனுக்குள்ளே ஒரு வெளிப்பாட்டை கொண்டு வருகிற வேளையிலேயே அவனுடைய ஆத்மாவில் அந்த நாட்களிலே அங்கே என்ன நடக்கிறன்னு சொன்னால் ஒரு பரிபூரண ஒரு விடுதலை வருகிறது, ஒரு சமாதானம் வருகிறதை பார்க்கிறோம். அப்ப ஆவி ஆத்மாவிலே சமாதானம் வருகிற வேளையிலே, சரீரத்திலே சுகம் வருகிற வேளையிலே, எல்லா 3 இந்த நாட்களிலே அங்கே செயல்படுகிற வேளையிலே அவன் சத்தியத்தினால் விடுதலை பெறுகிறான் என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், அதைத்தான் இந்த நாட்களை பாருங்க, அந்த வெளிப்பாட்டை நான் ஏற்கனவே சொன்னேன். இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்த ஒரு அன்பான சீஷனான யோவானுக்கு ஆண்டவர் இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறார். இப்ப பேதுருவை நாங்கள் குறித்து நேற்றைய கூட பார்த்தோம். பேதுரு தான் அந்த முக்கியமான பிரதான சீஷர். முதலாவது பேதுரு மேலதான் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் செய்கிறார். ஆனா பாருங்க, இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அந்த பேதுருவை ஆண்டவர் இந்த நாட்களை என்ன செய்திருக்கலாம், கொண்டு போய் அந்த பத்மு தீவிர விட வச்சு அதுல பேதுருக்கு வெளிப்படுத்தி இருக்கலாம். அப்படி அல்ல ஆண்டவருடைய காரியம். ஒவ்வொரு சீஷனுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை வச்சுக்கிறார். அதே மாதிரி தான் இன்றைக்கு நாங்கள் அறிய வேண்டும். சத்தியத்தை அறிந்த நமக்கு கூட இந்த நாட்களை பாருங்கள், இந்த வானிலை ஊடாக, சங்கம இணையதளத்தின் ஊடாக நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம் அருமை பிள்ளைகளே. ஆனால் நீங்கள் அப்படி கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே பாருங்கள், ஒரு காரியத்தை அறிந்திருக்கிறீர்கள், ஒவ்வொருவருடைய அழைப்பும் வித்தியாசம், ஒவ்வொருவரை ஆண்டவர் தொடுகிற விதமும் வித்தியாசம், ஒவ்வொருவரை ஆண்டவர் இந்த நாட்களில் சுகமாக்குற விதமும் இந்த நாட்களில் வித்தியாசம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சிலரை இந்த நாட்களில் ஒரு மனுஷனை அனுப்பி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களில் அவருடைய சரீரத்தில் உள்ள பலவீனங்களை சுகமாக்கும்படியாக இந்த நாட்களில் சொல்லுவார். ஒரு சிலவர்கள் இப்ப இன்றைய பார்க்கிற வழியில டிவி மூலமா இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே சுகம் கிடைக்கும், ரேடியோ மூலமாய் பார்க்கிற வேளையிலே சுகம் கிடைக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக இந்த நாட்களை அநேக விதமாக இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை ஜனங்களை தொட்டு கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், பேதுருனுடைய அழைப்பு வித்தியாசமா இருக்கிறது, பவுலுடைய அழைப்பு வித்தியாசமா இருக்கிறது, இஸ்தேவானுடைய அழைப்பு இந்த நாட்களை வித்தியாசமா இருக்கிறது. அதே வேளையிலே பார்க்கிற வேளையிலே தோமாவினுடைய அழைப்பு வித்தியாசமா இருக்கிறது. ஆனால் கடைசியாக பாருங்கள், ஜோவானுடைய அழைப்பு வித்தியாசமா இருக்கிறது. இப்ப சீஷர்களுக்குள்ளே ஒரு குழப்பம். இன்னும் இவன் ஆண்டவருடைய மார்பிலே சாஞ்சி ஆண்டவருடைய இந்த நாட்களை கொஞ்சி கொண்டே இருக்கிறானே, இவன் ஆண்டவருக்கு நல்ல அன்பான சீசனா இருக்கிறானே, இவன் ஏன் இப்படி இருக்க வேணும்னு சீசர்களுக்கு எரிச்ச. அப்போ உடனே எல்லாரும் கூட்டம் கூடி என்ன செய்யணும், ஆண்டவரத்துல போய் கேட்கணும், ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்று சொல்லி கேட்கிற வேளையிலே ஆண்டவர் மறைக்காமல் தெளிவாக ஒரு ஸ்ட்ரைட்டார் மறுமொழியை சொல்லுகிறார். நான் வருமளவும் இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன என்று கேட்டு ஆண்டவர் முடிச்சுட்டு போயிட்டார். யோவான் சுவிசேஷ புத்தகத்துல பாருங்க, வேதம் சொல்லுகிறது. அந்த வேளையில என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அவர்கள் உடனே ஐடியா போட்டு நம்ம என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அப்படியானால் இவன் மரிப்பதில்லை, இவன் இருக்க போகிறான் என்பதுதான் அதனுடைய காரியமாக இருக்கிறது. ஆனா அது உண்மையிலே கர்த்தருடைய பிள்ளைகளை உண்மைதான். ஏன்னா 99 வயசு வரைக்கும் ஜோவான் அங்கே என்ன செய்தார், பத்மு தீவிலே தனித்து விடப்பட்ட நிலையிலே இந்த நாட்களை இருந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இங்கே அப்போஸ்தலர்கள் பாருங்கள், குறிப்பிட்ட காலத்திலே அவர்கள் மரித்து விட்டார்கள். ஆனாலும் இந்த கடைசியாக இந்த வெளிப்பாட்டுல பாருங்கள், தேவன் அவரை வைத்திருந்ததன் நோக்கம் என்ன, அங்கே அந்த வெளிப்பாட்டை கொடுப்பதற்காக. அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், அப்ப அந்த சீசர்களுக்குள்ளே விசேஷித்த சீசன் பார்க்கிற வேளையிலே, அதாவது யோவான் தான் விசேஷித்த. என்னன்னு சொன்னால், கடைசி காலம் இனி நடக்க போற, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற வெளிப்பாடுகளை பாருங்கள், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
தன்னுடைய சீசனாகிய யோவானுக்கு தெளிவாக அந்த நாட்களை வெளிப்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்க, அந்த நாட்களை பாருங்கள், இந்த 666 அந்தி கிறிஸ்துவோட ஆட்சி ஒன்றுமே இந்த நாட்களை தெரியாது யாருக்கு. பாருங்கள், என்னதான் இருந்தாலும் ஓகே. இன்றைக்கு அந்த நாட்களை பாருங்கள் என்னதை சொல்லி இருப்பார்கள். அங்கே வேதத்தில் எடுத்து பாருங்கள், வெளிப்பாடுகள் வெள்ளை குதிரை வரும், கருத்த குதிரை வரும், சிவப்பு குதிரை வரும், இப்படியாக அந்த நாட்களை பாருங்கள். அங்கே சகரியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விதமாக அந்த நாட்களை வெளிப்படுத்தலையும் சொல்லப்பட்டிருக்கிறதே எங்க பாப்பா சகரியா புஸ்தகத்தினுடைய நிழல்தான் வெளிப்படுத்தல் என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் பாருங்கள், இந்த நாட்களில் என்ன காரியம் என்று சொல்லி சொன்னால், அங்கே அந்த வெளிப்பாட்டை அவர்கள் பெற்றிருந்தாலும், ஆனா இன்றைக்கு பார்க்கிற வேளையிலே இந்த குதிரைகள் எங்கே ஐயா? குதிரைகள் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு நவீன காலமா இருக்கிறபடினால் கண்டம் விட்டு கண்டம் பாயிற ஏவுகணைகளை அடித்து இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள்? ஒரு தேசத்துக்குள்ளே ஒரு குழப்பங்களையும் காரியங்களை உருவாக்குறாங்க. அப்ப அந்த நேரத்திலே பார்க்கிற வேளையிலே அவர்களுக்கு அந்த காரியங்கள் விளங்கி கொள்ளக்கூட இந்த நாட்கள் இருந்திருக்காரு. நம்முடைய சிறு வயசுல பாருங்க, இந்த சிறு வயசுல ரொக்கெட் அனுப்புறாங்க இதுல சொன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது. என்னண்டையா அந்த ரொக்கெட் போகும், எப்படி போகும் என்றது கூட தெரியாது. சும்மா சாதாரணமா கப்பல் போட்ல ஓடுற மாதிரி போட்ல போகுதுன்னு சொல்லி இன்றைக்கு பாருங்க, இந்த நாட்கள் என்ன விசித்திரமான காரியங்கள். இன்றைக்கு வாகனங்களே இவ்வளவு வேகமாக ஓடக்கூடிய நிலையில் இந்த நாட்களிலே நவீன காலத்துக்குள்ளே இந்த நாட்களே வந்திருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்கள், இதைத்தான் இன்றைக்கு பாருங்கள், இந்த இதே விதமான வெளிப்பாடுகளைத்தான் தெளிவாக அந்த வெளிப்படுத்த ரெவலேஷன் புத்தகத்தில் இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களிலே அங்கே தன்னுடைய சீசனாகிய ஜோவானுக்கு பத்மதீவிலே இந்த நாட்களை வெளிப்படுத்தி வச்சிருக்கிறது. சபைகள் எப்படியாக உருவாக்கப்படும், சபைகளுக்குள்ளே இருக்கிற குறைவுகள், அந்த சபைகள் அந்த குறைவுகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும், தேவனிடத்திலே செயற்பட வேண்டும். அப்ப பாருங்கள், பவுலடிகள் சபைகளை கட்டுகிற வேளையிலே சபைகளை எச்சரித்து சபைகளை அங்கே இந்த நாட்களை கடிந்து கொண்டு சபைகளுக்குள்ளே நடக்கிற காரியங்களை குறித்து இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை பவுலடிகள் அங்கே செயல்படுகிறார். ஆனாலும் ஒரு சம்பவம் என்னவென்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே, ஆனாலும் பவுலடிகள் எப்படித்தான் எச்சரித்த அந்த நாட்களே சபைகளை இந்த நாட்களே கொஞ்சம் இந்த நாட்களே ஆண்டவருடைய சித்தத்தின்படி அப்படி காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் இன்றைய காலகட்டத்திலே சபைகளுக்குள்ளே தான் அநேகமான காரியங்கள் குழப்பங்கள் இந்த நாட்களை நடந்து கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி வைத்துட்டார், சபைகளுக்குள்ள இன்ன காரியம் இருக்கு, நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய், அப்படியானால் மறுபடியும் நீ என்ன செய், அந்த எந்த இடத்துல இருந்து விழுந்தாயோ அந்த இடத்துல விழுந்து இந்த நாட்களை என்ன செய், அறிக்கை செய், இந்த நாட்களை மறுபடியுமா நீ வா என்று சொல்லப்படுகிறது. ஆனா இன்றைக்கு சபைகள் அப்படி அந்த விழுந்த நிலையிலேயே ஓடிக்கொண்டே இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளை. இன்றைய பாருங்க, சில வாகனங்கள் அடிபட்ட காரை பாக்குற நம்முடைய தேசத்துல பாருங்க, அடிபட்டு மட்காட்டெல்லாம் உள்ளுக்க போயிருக்கும், அதே கார் ஓடிக்கொண்டே இருக்கும். பெட்ரோல் அடிச்சு போட்டு இந்த நாட்களை ஒரு லைட் எரிஞ்சானு 1.5 லைட் எரிஞ்சானு ஓடிக்கொண்டே இந்த நாட்களை இருப்பார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அதே விதமாகத்தான் இன்றைக்கு சபைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். அதாவது எப்படி என்று சொன்னால், சபைகள் அந்த விழுந்த நிலையிலேயே ஓடிக்கொண்டிருக்கிறபடியினால் தான் இன்றைக்கு சபைகளுக்குள்ளே ஒரு வல்லமையோ அங்கே தேவனுடைய காரியங்களோ இந்த நாட்களில் இல்லை. ஆனால் மிகவுமாக அதாவது வாய்ஸை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி அவர்கள் பேசி கத்தி காரியங்கள் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். அதான் நான் காலையிலே கூட அந்த நாட்களிலே வேதத்திலிருந்து சில காரியங்களை பார்க்கிற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அசுத்தாவிகளை அதட்டுகிற வேளையிலே எப்படியாக அதட்டினார் என்று சொல்லி சொன்னால் விரலினாலே அதட்டினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த இடத்துல வந்து அவனை தலையில கையை வச்சு அவனை தள்ளி விழுத்தி இந்த நாட்கள்ல அவன் விழுந்தொழும்பி இந்த நாட்கள்ல இயேசுவின் நாமத்தினாலே போ, இயேசுவின் நாமத்தினாலே போ, கர்த்தருடைய நாமத்தினாலே பிசாசே அங்காலே போ இங்காலே போன்னு சொல்லி இந்த நாட்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களை சொல்லவில்லை. அவர் இந்த நாட்களை சொல்லினாலே அதட்டினார், கையை காட்டி இந்த நாட்களை சொன்னார் அப்பாலே போன்னு சொல்லி சொல்லுகிற வேளையிலே அங்கே அதுகள் போகிறதை பார்க்கிறோம். ஆனா இன்றைய காலகட்டத்திலே அப்படி அல்ல. பாருங்க, ஒரு பிசாசு பிடிச்சவனை கொண்டு திறத்துறன்னு சொல்லி சொன்னால் 4 நாள் 5 நாள் 4 தரம் 5 தரம் இந்த நாட்கள் என்ன செய்வார்கள், சபையை கொண்டு வருவார்கள். மறுபடியும் அடுத்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அதே பிசாசு மறுபடியுமா நிற்கும், இன்னும் ஒரு ஸ்டெப் கொஞ்சம் முன்னுக்கு நிற்கும். பாருங்களா, அப்படி இப்படியான காரியங்கள் நடப்பதன் நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், விழுந்த நிலையிலே சபைகள் ஓடிக்கொண்டிருக்குமா இருந்தால் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. கடைசி காலத்திலே பாருங்கள், சொல்லப்படுகிற காரியம் சபை எழும்ப வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. யோவேல் 2:22 சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். பாருங்கள், அந்த நாட்களை கர்த்தராகிய தேவன் இந்த நாட்களை சொன்னார் யோவேல் தீர்க்கதரிசியிலே. அதைத்தான் இன்றைக்கு பார்க்கிற வேளையிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கிற வேளையிலே அதே வார்த்தை மறுபடியுமா இந்த நாட்களில் சொல்லப்பட்டதன் நிமித்தம் அங்கே பாருங்கள், இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த பெந்தேகோஸ்து நாளிலே ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் வந்ததை பார்க்கிறோம், ஒரு ரிவைவல் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இதான் அங்கே பார்க்கிற வேளையிலே வெளிப்பாடு. அந்த ரிவைவல் மூலமா இந்த நாட்களை என்ன செய்யுது,
அந்த 18ஆம் 19ஆம் அந்த நூற்றாண்டிலே பார்க்கிற வேளையிலே 17 18 பார்க்கிற வேளையிலே எப்படியாக இருக்குன்னு சொன்னால் ஒரு மாபெரும் எழுப்புதலை அங்கே அப்போஸ்தலருடைய காலத்திலே இந்த நாட்களில் நடந்ததை பார்க்கிறோம். இங்கே பாருங்க, பவுலடிகளுடைய உருமால்களை கொண்டே போட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பவுலடிகளுடைய அந்த உருமால்கள் கச்சைகளை கொண்டே போட்டார்கள், சனங்கள் சுவப்பட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நிலைமை அப்படியாக இருக்கு. இன்றைக்கு யார் உருமாலை கொண்டே போட்டு என்ன நடக்கும்? ஜனங்கள் அங்கே வருத்தம் சும்மாதவன் ஜனம் செத்து போவான். அப்படியா நிலைமையில தான் இன்றைக்கு இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஏனென்று சொல்லுகிற வேளையிலே நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்க வேண்டும். அவர்கள் தேவனோடு எப்படியாக நடந்தார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் அநேக நேரம் தேவனோடு நடப்பதில்லை, ஒரு கொஞ்ச நேரம் தேவனோடு இருக்கிறோம். மிகுதியான நேரங்களை இந்த நாட்களிலே வேறு காரியத்தில் இந்த நாட்களில் நாங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே எப்படியாக தேவன் நம்மோடு இந்த நாட்களிலே இடைப்படுவார், எப்படியாக தேவன் இந்த நாட்களிலே நமக்குள்ளே இந்த நாட்களில் செயல்படுவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக தக்க பரிசுத்த ஆவியினாலே இந்த நாட்களிலே அங்கே நடத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 2 தீமோத்தேயுவின் புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே 15வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே, ரொம்ப கவனமாக கேளுங்கள், உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். இதைத்தான் அங்கே பார்க்கக்கூடியதா இருக்கு. என்ன வேதம் சொல்லுகிறது? சிறு வயது முதல் நீ அறிந்தவன் என்று சொல்லி இந்த நாட்களில் உனக்கு தெரியும். அப்படியானால் உனக்கு தான் அந்த வெளிப்பாடு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்று சொல்லுகிற வழியில் சிறு வயது என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களில் என்ன காரியம்? அதாவது இந்த நாட்களில் இது நம்முடைய அந்த வயசை குறித்து சொல்லவில்லை. பாருங்கள், இந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களில் குழந்தைகளாகத்தான் இந்த நாட்களில் மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் நமக்குள்ளே என்ன வருகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அங்கே ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெருகி அங்கு ஞானஸ்தானம் பெற்று தண்ணீரிலே மூழ்கி எழும்புகிற வேளையிலே புதிய சிருஷ்டியாக அந்த நாட்களை வருகிற வேளையிலே நாங்கள் அண்டை நாளிலிருந்து தான் கவுண்டிங்ல நடக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப அந்த சூழ்நிலையிலே இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, இந்த பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு இந்த நாட்களிலே தெரியும். இந்த நாட்களில் ஏனென்றால் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாக எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்திற்கு கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்படுத்துதலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமாக உள்ளதாக இந்த நாட்களில் இருக்கிறது என்பதைத்தான் கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களில் நமக்கு கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள், இதிலே சொல்லப்படுகிற காரியம் அந்த விரும்ப வேண்டிய வெளிப்பாடு என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே எதை குறித்து எப்படியாக இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், பாருங்கள், இந்த உலகத்திலே இந்த நாட்களை பாருங்கள், இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் ஞானமுள்ள தேவனா இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதை முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஞானமுடைய தேவன் இந்த நாட்களில் என்ன செய்வாராம்? நிச்சயமாக தமது அங்கே சிருஷ்டிகளை பற்றிய நோக்கமுடையவராக இருப்பார். இன்றைக்கு ஆண்டவர் இந்த உலகத்தை உருவாக்கிட்டார், ஆதாம உருவாக்கிட்டார். ஆதாமும் ஏவாளையும் உருவாக்கினாலும் அங்கே பாருங்கள், அங்கே ஃபெயிலா போய்விட்டது. ரொம்ப கவனமா பாருங்க, இந்த வசனத்தை ரொம்ப கவனமா பாருங்க. ஆதிகாமத்திலே 1வது அதிகாரத்திலே பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே என்ன செய்கிறார்? எல்லா காரியங்களையும் உருவாக்கி கடைசியாக கொண்டு வந்து மனுஷனை உருவாக்குறார். உருவாக்கி என்ன செய்யறார் சொன்னால், யாரை உருவாக்குறார்? ஆதாமத்தான் உருவாக்குறார். ரொம்ப கவனமா கேளுங்க, ஏவாளை உருவாக்கல, ஆண்டவர் ஆதாம் உருவாக்குறார். இதுதான் சத்தியம் ஐயா. பாருங்கள், எப்படி மண்ணில இருந்து ஆணைத்தான் உருவாக்குறார். அப்ப மண்ணில இருந்து மண்ணை பிசைந்து அங்கே என்ன செய்கிறார்? ஒரு மனுஷ உருவத்தை உருவாக்கி தன்னுடைய சாயலாக, வேதம் சொல்லுகிறது தன்னுடைய சாயலாக இந்த நாட்கள் என்ன செய்கிறார்? ஆதாம உருவாக்குறது மட்டுமல்ல, அவனுடைய ஆத்மாவிலே அங்கே அந்த ஆத்மாவை அவர் அந்த ஆவியை ஊதுகிற வழியில் அவன் ஜீவாத்மாகிறான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இது ஒரு பகுதி பாட்பாடு. 2வது பாருங்கள், பிறகு அவருக்கு ஆதாமுக்கு ஒரு பெரிய ஒரு சர்ஜரி செய்கிறார். 1வது சர்ஜரி செய்கிறார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பாருங்க எப்படி என்றால், அவரை மயக்கத்தில் வர வச்சு அவரை என்ன செய்கிறார்? அவருடைய விலா எலும்பை எடுத்து அந்த விலா எலும்பின் மூலமாய்த்தான் ஏவாளை உருவாக்குறார்.
அப்ப என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், ஏவாள் மண்ணிலே இருந்து உருவாக்கப்படவில்லை. ஆதாம் தான் அங்கே மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டான் என்பதைத்தான் சத்தியம் நமக்கு இந்த நாட்களை தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமா பாருங்க. அப்படியானால் பாருங்கள், இந்த எலும்பிலே இருந்து வந்த ஏவாளுக்குள்ளே தான் இந்த நாட்களில் என்ன வந்ததுன்னு சொல்லி சொன்னால், இச்சை நாவி இந்த நாட்களில் அங்கே செயல்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, தயவு செய்து யாராவது பெண்கள் கோவித்து கொள்ள வேண்டாம். சத்தியத்தின்படி பேசிக் கொண்டிருக்கிறேன். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், எப்படி என்று சொன்னால், அந்த இச்சை நாவி அந்த நாட்களில் அவளுக்குள்ளே கிரியைகள் நடப்பிக்கிற வேளையிலே தான் அங்கே தன்னுடைய இஷ்டத்தின்படி இந்த நாட்களில் ஓடுகிறாள். இன்றைய பாருங்கள், ஆதாமோட ஒண்டா இருந்திருந்தால் இந்த நாட்களில் என்ன செய்திருக்காள்? இந்த பிசாசிட்டு வஞ்சனைக்கு இந்த நாட்களில் அவள் போக வேண்டிய அவசியமே இல்லை. அவள் இந்த நாட்களில் சரியாக இருந்திருக்கு. இன்றைக்கு நாங்களும் கூட சாபத்துக்கு ஈடாகி இந்த நாட்களிலே நெத்தி வேர்வை சிந்தி இந்த நாட்களிலே உழைக்கிற அளவுக்கு இந்த நாட்களில் இல்லாதபடியும், அவர்கள் இந்த நாட்களிலே அதாவது கற்பந்தரித்து பிள்ளைகள் பெறுகிற வேளையிலே வேதனை அடையாதபடிக்கும் இந்த நாட்களில் எல்லாம் சுமூகமாக இந்த நாட்களிலே முடிந்திருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இச்சைக்கு இழுபடுகிறது. இன்றைக்கு பாருங்கள், பெண்கள் கூட இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள்? இச்சைக்கு இழுபடுகிறார்கள். இச்சையிலே இந்த நாட்களை பாருங்கள், இழுபட்டு கொண்டு போகிறதை பாருங்கள். இதை கண்டாலும் ஆசைதான். அப்பா அதை வேண்டித்தாங்கப்பா, இதை வேண்டித்தாங்கப்பா. கடை பக்கம் கூட்டி கொண்டு போனா காலி. என்ன காலி? பேர்ஸ் காலி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேசத்திலே போகிற வழியில பாருங்கள், கடை பக்கம் போனா அந்த சாரி நல்லா இருக்கு, இந்த சாரி நல்லா இருக்கு, அந்த சாரி அந்த வீட்டுல 10 சாரி இருந்தாலும் இந்த சாரி நல்லா இருக்கு, அது வேணுங்க, அது வேணுங்க, இது வேணுங்க, இதெல்லாம் வீட்டுல அவங்க கொண்டு வந்து நிறைச்சி எல்லாம் வைக்கிறது. ஆனா ஒன்றும் பாவிக்கிறீங்களே கர்த்தருடைய பிள்ளைகளை. எப்படிதான் நடக்கிற காரியம். அப்ப இதன் நிமித்தம் தான் பாருங்கள், ஆதாமை விட்டு ஏவாள் எப்பொழுது இந்த நாட்களை பாருங்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பிரிஞ்சு போனாலோ தனிய இச்சைக்குள்ள விழுந்துட்டாங்க. இதான் நடந்த காரியம். அப்ப இதன் நிமித்தம் தான் பாருங்க, இந்த இச்சை நிமித்தம் தான். அந்த இச்சை எப்படியாக சொல்லப்படுகிறது சொல்ல வேதத்தை எடுத்து பாருங்கள். ஏவாள் அந்த பழத்தை என்ன செய்தாலும் இச்சித்தாள். அந்த பழத்தை இச்சித்தாள். அவன் சொன்னான், அவன் இச்சையான வார்த்தைகளை பேசினோட இச்சித்தாள். இச்சித்தோட என்ன செய்தாள்? இந்த நாட்களிலே போனாள், புடுங்கினாள், புசித்தாள். இந்த நாட்களிலே தேவனுடைய மகிமை இந்த நாட்களில் இழக்கும்படியாக செய்கிறது மட்டுமல்ல, இரண்டாவது ஆதாமுக்கும் கொண்டு வந்து கொடுத்து ஆதாம் அங்கே தேவனுடைய மகிமையை இழக்கும்படியாக அந்த நாட்களில் மனுஷ வர்க்கமே இழக்கும்படியாக அந்த நாட்களில் அந்த இச்சை நிமித்தம் அங்கே சொல்லப்படும். இச்சை எப்படியாக மனுஷனுக்குள்ளே உருவாகிறது என்றால், கீழ்ப்படிவு இல்லாமை நிமித்தம் தான் அந்த இச்சை இந்த நாட்களில் உருவாகிறதை பார்க்கிறோம். இன்றைய பாருங்க, ஒரு பிள்ளைக்கு நாங்கள் வீட்டில் நம்முடைய பிள்ளையை எடுத்துக்கொள்வோம். பிள்ளை இந்த நாட்களை வந்து அடிக்கடி, அப்பா எனக்கு ஒரு ஐஃபோன் வேண்டி தாங்கன்னு சொல்லி. சரி மகனே, ஐஃபோன் மகனே ஐஃபோன் வேண்டி தரலாம். ஆனால் இப்போ பாரு, உனக்கு எத்தனை வயசு, இப்போ உனக்கு வயசு காணாது, இன்னும் ஒரு 2-3 வருஷம் போட்டு நீ படிச்சு கிடிச்சு ஒரு கணக்கில் வரைக்கலாம் வேண்டி தரேன்னு சொல்லு. அப்போ அது விட மாட்டாங்க. ஏன்னா ஸ்கூலில் எல்லாரும் வச்சிருக்கீங்களே, என் கட்டாமல் ஒரு ஃபோன் கையில் தேவை. அதாவது ஒரு என்ன சொல்ல, ஒரு ரெஸ்பெக்ட் மாதிரி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உடனே என்ன செய்வேன்னா ஆக்கினை கொடுத்து கொண்டு இந்த நாட்களில் இருக்கிறது. ஏன்னா அவர்களுக்கு அந்த படிக்க விடாது. என்ன காரணம்? அந்த போன் என்று சொல்லப்படுற அந்த இச்சை அவருடைய இருதயத்தில் இந்த நாட்களை தூண்டிக்கொண்டே இந்த நாட்களில் இருக்கும். உடனே அவன் சொல்லும், அங்க அவன் வச்சுக்கிறான், அவரோட அப்பா கூட கூலி வேலை செய்யறார், அவரே வேண்டி கொடுத்திருக்கிறான், அவன் வச்சுக்கிறான், ஏன் நீங்க எங்களுக்கு வேண்டி தெரியலன்னு சொல்லி கேள்விகள் இந்த நாட்களில் எழும்பும் கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனாலும் பாருங்கள், அந்த இடத்துல வேண்டிக் கொள்ளுகிற அங்கே என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், இவர்களுக்கு அந்த காரியத்தை பெற்றுக் கொடுக்கிற வேளையிலே அவர்கள் அதற்கு பின்பாக அங்கே கீழ்ப்படிவில்லாமைக்குள்ளே போகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் டெலிபோன் இந்த கையில கிடைச்ச உடனே அங்க போன் இங்க போன், அங்கே அடிச்சு இங்கே அடிச்சு வீட்டுக்கு வாரதும் பிந்தி தான் பாரு. இதே காரியம் தான் நடந்தது. அப்ப பாருங்கள், என்ன ஏவாள் முதலாவது காரியம் என்னவென்றால், தேவன் சொன்ன இடத்திலே நிற்காதபடி தனியே அந்த இடத்திற்கு அவள் போனது நிமித்தம்தான், கீழ்ப்படிவில்லாத நிமித்தம்தான் அவளுக்குள்ளே 2வது ஸ்டெப் வந்து இச்சை உருவாகிறதை பார்க்கிறோம். எந்த மனிதனுக்குள்ளே கீழ்ப்படிவில்லையோ அப்பொழுது அவர்களுக்குள்ளே அந்த அதாவது நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே என்ன நடக்கும்னா இச்சை உருவாகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசித்தபடி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலே உன்னை ரட்சிப்புக்கு ஏதுவான ஞானம் உள்ளவனாத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவனா உனக்கு தெரியும். ஏனென்றால் இந்த வேத வார்த்தைகள் இந்த நாட்களை எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கு சொல்லப்படுகிறது, தேவனுடைய ஆவியானவர்களே எழுதப்பட்டது மட்டுமல்ல, கடைசி வசனம் சொல்லுகிறது, அவைகளை உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறதை பார்க்க. வேத வார்த்தையில என்ன இருக்கிறது? உபதேசம் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய வேதத்துக்குள்ளே உபதேசம் இருக்கிறது, கடிந்து கொள்ளுதல் இருக்கிறது, சீர்படுத்துகிற காரியம், நீதியை பற்றி கற்றுக் கொடுத்துக்கிற காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப முதலாவதாக உபதேசம்,
இரண்டாவதாக கடிந்து கொள்ளுதல், மூன்றாவதாக சீர்படுத்துதல், நாலாவதாக நீதியை பற்றி இந்த நாட்களிலே கற்றுக் கொடுக்கிற காரியம். 4 காரியங்கள் இந்த வேதத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்ப கடிந்து கொள்ளுதல் என்று சொல்லி சொன்னா என்ன? ஒரு தவறு செய்தால் இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த நாட்களிலே பிள்ளைகள் தவறு செய்தால் பெற்றோரிடத்திலே வந்து வருகிறவர்கள் அவர்கள் அதை ரிபியூக் பண்றார்கள், கடிந்து கொள்கிறார்கள். நீ செய்த தவறை ஒத்துக்கொள் என்று சொல்கிற வேளையிலே அவர்கள் இந்த நாட்களில் அவர்களுக்குள்ள உடனே என்ன வருகிறது? யோசனை வருகிறது. நான் செய்தது சரியாத்தானே இருக்கிறது, மற்ற என்னோடு சேர்ந்த நண்பர்கள் செய்தார்களே, அப்படியானால் அதை பற்றி அவர்கள் சொல்லவில்லை. அவர் சொல்றாரு உன்னை குறித்தான் இந்த நாட்கள் சொல்லப்படும். அப்படியானால் பாருங்கள், வேதம் சொல்கிறது அந்த உபதேசம் கடிந்து கொள்ள. அப்ப கர்த்தருடைய வார்த்தையின் ஊடாக அந்த கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிற பிள்ளைகள், பெற்றோர்கள் பிள்ளைகளை கடிந்து கொண்டு பிள்ளைகளை ஒரு சீரான வழிக்குள்ளே இந்த நாட்களிலே நடத்துவார்கள் என்பதைத்தான் பரிசுத்த வேதாகம் இந்த நாட்களில் நமக்கு தெளிவாக இந்த நாட்களிலே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்கள், இந்த நாட்களே இந்த விரும்பிய வெளிப்பாடுகள் என்று பார்க்கிற வேளையிலே இந்த உலகத்தினுடைய காரியத்தை குறித்து பார்க்க வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய கர்த்தர் பார்க்கிற வேளையிலே, கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே அவர் ஞானமுள்ள தேவனாய் இருக்கிறது மட்டுமல்ல, அவர் இந்த நாட்களிலே பாருங்கள் அந்த ஞானமுள்ள தேவனாய் சிருஷ்டிக்கிறவராய் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கக்கூடிய அவருடைய நோக்கம் சிருஷ்டிப்பு என்பதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதே வேளையிலே அந்த சிருஷ்டித்தவர் அங்கே என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் அதை இந்த நாட்களிலே அதை நேர்த்தியாகவும் சரியாகவும் இந்த நாட்கள் செயற்படுகிறது பார்க்கிறோம். இப்ப ஆதாமை ஆண்டவர் உருவாக்கினார். அப்ப ஆதாமை ஆண்டவர் உருவாக்கினவர் என்று சொல்லி சொன்னால் அங்கே ஆதாமை இந்த நாட்களிலே கோணலாக இந்த நாட்களை ஆண்டவர் உருவாக்கவில்லை. ஆண்டவர் இந்த நாட்களை ஆதாமை இந்த நாட்களை உருவாக்குற வேளையிலே அவரை இந்த நாட்களிலே பாருங்கள் ஒரு முடமாக உருவாக்கவில்லை, அல்லது இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே ஒரு குருடனாக கண்டறியாதவனாக உருவாக்கவில்லை, அல்லது கையிலாதபடி இந்த நாட்களை உருவாக்கவில்லை, சரியாக உருவாக்கினார். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது தன்னுடைய சாயலாக உருவாக்கினார். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிபூர்ணம் உள்ளவர் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பூரண அழகுள்ளவராய் தன் நாட்களே தன்னுடைய சாயலாக மனுஷனை உருவாக்குற வேளையிலே ஆதாமை ஏதோன் தோட்டத்தில் இந்த நாட்களிலே உருவாக்கினார் சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இங்கே தேவனை குறித்து தேவனுடைய காரியங்களை குறித்து இந்த நோக்கத்தை இந்த நாட்களிலே புறக்கணிப்பது மடமையாக இருக்கும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் இந்த தெய்வீக நோக்கத்தினை எவ்வாறு உறுதியாக இந்த நாட்களை தெரிந்து கொள்வதென்றால் மானிடர்கள் பல்வேறு இந்த நாட்களை முடிவுகளை இந்த நாட்களை கண்டுள்ளவர்கள் என்பதை இன்றைக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அங்கே சரித்திரத்தை இன்றைக்கு நாங்கள் வாசிக்கிற வேளையிலே அந்த சரித்திர நிருபங்கள் இந்த நாட்களை கற்பிக்கிறது மட்டுமல்ல, அது சொல்லுகிற காரியம் இந்த நாட்களை எப்படி என்று சொன்னால் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த நாட்களிலே தீர்வு காண முடியாது என்று சொல்லி இந்த நாட்களிலே சரித்திரம் சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆனாலும் வேதம் அப்படி சொல்லவில்லை. எல்லா காரியங்களுக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒரு மனுஷனுடைய பிறப்புக்கு ஒரு தீர்வு இருக்கிறது, அதே வேளையில மனுஷனுடைய இறப்புக்கு ஒரு காரியம் இருக்கிறது, அதே வேளை மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஒரு காரியம். அப்ப ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு தீர்வு இருக்கிறது என்பதை நாங்கள் சற்று நாட்களை அறிந்திருக்க வேண்டும். அப்ப எல்லா காரியத்திற்கும் ஒரு முடிவில்லை என்று சொல்லி இந்த நாட்களை தீர்மானிக்க முடியாது. பாருங்கள், சிலருடைய காரியத்தை பார்க்கிற வேளையில் திருமணம் செய்து கணவனை சில வேளையில் கணவன் விட்டு போய்விட்டால் அல்லது நாட்களில் மனைவி விட்டு போய்விட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? உடனே தற்கொலை என்ற ஒரு காரியத்துக்குள்ளே வருவார்கள். அல்லது பாருங்க, இன்றைக்கு இந்தியா இலங்கை தேசங்களில் நடக்கிற காரியங்கள் சோதனையில இந்த நாட்களில் பாசில் சொன்னா உடனே என்ன செய்வார்கள்? தற்கொலை செய்வார்கள். அப்பா காசு கொடுக்கல, அம்மா காசு கொடுக்கல, அது பண்றதுக்குன்னா உடனே சூசைட் பண்ணிடுவாங்க. ஏதாவது ஒரு காரியத்துக்கு இந்த நாட்களை செய்வார்கள். அப்ப அது ஒரு தீர்வுக்கு வராது ஒரு நாள். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகிற வேளையிலே அதிலே எந்த விதமான நன்மையான முடிவுகளோ நன்மையான ஈவுகளையோ நீங்கள் கண்டுகொள்ள முடியாது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் முடிப்பதற்கு நமக்கு நம்முடைய தேவன் அந்த அதிகாரத்தை கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவரே நம்மை உருவாக்கின தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் அவரே நம்முடைய முடிவையும் அவருடைய கரத்திலே இந்த நாட்களில் வைத்திருக்கிறபடினால் அவர் சொல்லுகிறபடி அவருடைய சத்தத்தை கேட்டு இந்த நாட்களில் நடப்போமா இருந்தால் தேவன் எல்லா காரியத்தையும் பாருங்கள். மோசேனுடைய முடிவை எடுத்து பாருங்கள். மோசே ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? எல்லா காரியம் முடிஞ்சிட்டு உபாகமத்திலே கடைசி அதிகாரத்தில் எடுத்து பாருங்கள். முடிஞ்ச பிறகு ஆண்டவர் சொல்றார் அந்த நாட்களில், மோசே இங்க வாப்பா, 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை, 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கை, 40 வருஷம் என்னோடு இருந்த 120 வயசு பாருங்க. இந்த நாட்களை கூட்டிக் கொண்டு போய் அந்த மலையிலே கூட்டிக் கொண்டு போய் என்ன சொல்றாரு? காட்டி இந்த வா, இதான் அந்த பாலந்தேனம் ஓடுகிற தேசம்.
பார் என்னன்னு சொன்னா, நீ அந்த இடத்திலே 2 தவறு செய்து விட்டாய், அதனாலே இந்த நாட்களே ஒரு தவறு செய்து விட்டாய், அதனால இந்த காரியங்கள் நடந்திருக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களை காண்பித்து விட்டு கூட்டிக்கொண்டு சொல்றார், மோசே நீ முடிஞ்சது, நீ மரிச்சு போன்னு சொல்லுகிற வேளையிலே அது தேவனுடைய சித்தம் பாருங்கள். அப்படியே மோசே தேவனுடைய சித்தத்தின்படி மரிக்கிற வேளையிலே ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவருடைய சரீரத்தை அந்த மலையின் அடிவாரத்துக்குள்ள புதைக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் எடுத்து வாசிச்சு பாருங்க. அப்ப ஆண்டவர் அங்கே புதைச்ச வேளையிலே, மோசே அங்கே பாருங்கள் புதைக்கப்பட்டிருக்கிற வேளையிலே, யூதா புஸ்தகத்திலே வருகிறது எப்படின்னு சொன்னால், அங்கே பார்க்கிற வேளையிலே சாத்தான் மிகாவேல் தூதரோடு இந்த மோசேனுடைய சரீரத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறான் அவன் சொல்லி பார்க்கிறோம். கொண்டு வாப்பா அந்த சரீரத்தை, சரீரம் எனக்குரியது. ஏனென்றால் ஒரு சிறிய தவறுதான் இந்த நாட்களை செய்த மோசே கீழ்ப்படியவில்லை. பாருங்க அவன் எப்படி கணக்கு வச்சுக்கிறான்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. என்ன கண்மலையை பார்த்து பேசன்னு சொன்ன வேளையில கண்மலையில அடித்த நிமித்தம் அங்கே என்ன நடக்கிறான்னு சொல்லி சொன்னால், அவன் அந்த பாயிண்டை வச்சு இந்த சரீரம் எனக்குரியது என்று சொல்லி அவன் இந்த நாட்களில் அந்த இடத்திலே போராடுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இதுதான் இன்றைக்கு உரிய காரியங்கள். அப்ப ரொம்ப கவனமாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அப்ப இங்கே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், இந்த இதிலே பார்க்கிற வேளையிலே, இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட அந்த சில பிரச்சனைகளை நம்முடைய சில நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்களை அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், அதை இந்த நாட்களிலே நாங்கள் தீர்த்து விட முடியாது என்று சொல்லி இந்த நாட்களை அனுபவம் காட்டுகிறது. சிலருக்கு இந்த நாட்களிலே சில காரியங்களை குறித்து கேட்கிற வேளையிலே அவர் சொல்லுவார்கள், ஆண்டவரை குறித்து பேசுகிற வேளையிலே எனக்கு நேரம் இல்லையப்பா, இப்பொழுது நான் பிறகு இந்த நாட்களை கேட்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி அப்படியாக ஒரு காரியத்தை சொல்லிவிடுவார். அவர்கள் அங்கே என்ன செய்வார்கள் சொன்னால், அதை இந்த நாட்களை நிராகரித்துக் கொள்ளுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறதா கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப பரலோகத்துடைய சத்தியங்களை இந்த நாட்களிலே அறிந்துடும் அரும் முயற்சியிலேயே, சிந்தனையிலே இந்த நாட்களிலே சிற்பிகள் இந்த நாட்களை என்ன செய்கிறார்களாம், சிந்தனை ஏணிகளை இந்த நாட்களிலே கட்டலாம் என்பதை குறித்து சொல்லப்படுறது ஒரு கற்பனையான ஒரு காரியம். அப்ப சிற்பிகள் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், சிற்பிகள் சிற்பத்தை செதுக்குகிறார்கள், ஒரு உருவத்தை உருவாக்குகிறார்கள். அப்ப அதே விதமாகத்தான் இந்த நாட்களை அவர்கள் ஒரு கற்பனையிலே இந்த நாட்களை நடக்கிறவர்கள் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அவர்கள் அங்கே அந்த நாட்களிலே அந்த சத்தியத்தை அறிந்திடும் முயற்சியிலே இப்படியாக ஆண்டவருடைய காரியம் இருக்குமா, இப்படியாக அவருடைய வருகையின் போது இந்த நாட்களை இருக்குமா என்பதை குறித்து அதாவது ஒரு கற்பனையை உருவாக்கி இந்த நாட்களை இப்படியாக வைத்திருக்கிறதை இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனாலும் வேதத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அப்படியாக இந்த நாட்களே இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், வருகிறது மட்டுமல்ல தன்னுடைய ஜனத்தை அழைத்து போக போகிறார் என்பதை குறித்தும் இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் அதே வேளையிலே இந்த நாட்களிலே எப்பொழுது வருவார் என்பது மட்டும் இந்த நாட்களிலே எவருக்கும் இந்த நாட்களே தெரியாது, பிதாவை தவிர. ஆனாலும் பாருங்கள் இந்த நாட்கள் இதான் பாருங்கள் இந்த நாட்களிலே அந்த வெளிப்பாடுகள் எப்படியாக இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அங்கே இந்த வெளிப்பாடுகளை நாங்கள் விரும்ப வேண்டும். ஆண்டவரே வாரும் வாரும் என்று இன்றைக்கு எல்லாரும் ஜெபம் பண்ணுகிறோம், கத்தரே வாருங்கன்னு சொல்லி. ஆனா அந்த நாட்கள் ஆண்டவர் இன்றைக்கு வந்தாருன்னு சொல்லி சொன்னா எல்லாமே எப்படியாக இருக்கும், இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளப்பட மாட்டான். ஏன்னு சொன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னும் நமக்குள்ளே பக்குவப்பட வேண்டிய காரியங்கள் அநேகமாக இந்த நாட்களில் இருக்கிறது, மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. அப்ப பாருங்கள், அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே நாங்கள் வந்தவுடனே ஆண்டவர் இந்த நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், அதனாலே நாங்கள் துருட்டிக்கர் பரலோகத்துக்கு சொல்லி இந்த நாட்களில் ஒரு கற்பனையிலே இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அருமை அன்பு பிள்ளைகளே. அப்ப அதனால இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே உலக ஞானமானது சுயஞானத்தினாலே தத்துவத்தினாலே இந்த நாட்களிலே தேவனை இந்த நாட்களிலே அறியாதிருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதாவது வேர்ல்டு நாலேஜ், வேர்ல்டு விஸ்டம் நாட்களில் எப்படியாக இருக்கிறது சொல்லி சொன்னால், தத்துவ ஞானிகள் தத்துவத்தின் மூலமா சொல்லுகிறது நிமித்தம். ஆனால் அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், தேவனை அறியாதபடி அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப தேவன் ஒரு மனுஷனுக்கு வெளிப்பாட்டை கொடுத்தால் தான் அந்த காரியம் நடக்கு. இப்ப வேதத்தில் எடுத்து பாருங்கள், யோசேப்புக்கு தேவன் ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார், தரிசனத்தை கொடுக்கிறார், வெளிப்பாட்டை கொடுக்கிறார். என்ன காரியம், அவனுடைய வாழ்க்கையிலே இன்ன காரியம் நடக்கும், அவனுடைய சகோதரர்கள் அவனை வணங்குவார்கள், பெற்றோர்களும் இந்த நாட்களை பார்க்கிற வழியில் அவரை வணங்குவார்கள் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. நிமித்தம் தான் யோசேப்புக்கும் யோசேப்புடைய குடும்பத்தாருக்கும் ஒரு பிரச்சனை வந்தது, சகோதரங்களுக்கு. அதனாலேதான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், யோசேப்பை அடிமையாக விட்டது நிமித்தம் அவர் நினைச்சார்கள், இனி இவருடைய தரிசனமும் ஒளிந்து போகும், அதே வேளையிலே இந்த நாட்களே இவருடைய வெளிப்பாடுகள் எல்லாம் இந்த நாட்களே ஒளிந்து போய்விட்டது என்று சொல்லி இந்த நாட்கள் நினைத்தார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, ரொம்ப கவனமா இருங்கள். ஒரு நாளும் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற அந்த வெளிப்பாட்டை எவரும் அங்கே தடுக்க முடியாது,
எவரும் அந்த வெளிப்பாட்டை ஒழிக்க முடியாதுதான் சத்தியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சத்தியம் என்று சொல்லி சொன்னால் தேவன் உனக்கு கொடுக்கிற அந்த வெளிப்பாட்டை எவரும் புடுங்கி எடுக்க முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. ஏனென்றால் கர்த்தர் அந்த வெளிப்பாட்டை உன்னுடைய ஜீவனுள்ள நாட்களில், ஜீவன் போவதற்கு முன்பாக தேவன் அந்த காரியத்தை செய்து முடிப்பார். இதுதான் சத்தியம் என்பதை நாங்கள் முதலாவது, ஏனென்றால் நாங்கள் கர்த்தர் மேலே வச்சிருக்கிற அந்த விசுவாசம் பற்றுதலை பொறுத்துத்தான் இந்த நாட்களிலே தேவன் அந்த வெளிப்பாடுகளை நமக்கு அங்கே செய்வார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான, அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. உலகமானது சுயஞானத்தினாலும் தத்துவத்தினாலும் இந்த நாட்களில் என்ன செய்கிறது? தேவனை அறியாமல் இருக்கு. ஏனென்றால் அவர்கள் இந்த நாட்களிலே பாருங்கள், அந்த தத்துவத்துக்குள்ளே இந்த நாட்களிலே மறைக்கப்பட்டு இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். உலக ஞானத்துக்குள்ளே இந்த நாட்களில் அவர்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், எங்க பார்த்தாலும் பாருங்கள் தத்துவத்தை பேசிக் கொண்டிருப்பாங்க. என்ன தத்துவம்னு சொன்னா பாருங்க, நீங்க போயிட்டு ஒரு ஆள்கிட்ட போயிட்டு ஏதாவது காரியம் சொல்லுங்க, உடனே ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை குறி சொல்லுங்க, உடனே சொல்லுவாங்க எங்களுடைய முற்பிதாக்கள் அவர்கள் இப்படியாக இருந்தார்கள், அப்படியானால் நாங்கள் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை என்னண்டையா இவ்வளவு காலம் அந்த மதத்திலிருந்து நான் விட்டு வருவதன்னு சொல்லி இந்த நாட்களை தத்துவம் பேசிக்கொண்டே இருப்பார்கள். இதைத்தான் பாருங்கள் இந்த சமாரியா ஸ்திரீ பேசினார்கள். என்ன காரியம் என்றால், எங்களுடைய முற்பிதாக்கள் அங்கே மலைகளிலும் அங்கும் இங்குமாக இந்த நாட்களை போய் தொழுது கொள்வாரே என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிற வேளையிலே ஆண்டவர் தெளிவான ஒரு சத்தியத்தை சொல்லுகிறார். இங்கவாமா என்ற தத்துவத்தை அங்க வச்சுட்டு இப்பொழுது எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறது. நீ டொய்லெட்டுக்கு இருந்தும் போஷி பண்ணலாம். அருமையான அன்பு பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம், நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட காலத்திலே பாருங்கள், நம்முடைய உறவினர்களை சந்திக்கும்படியாக அந்த நாட்களிலே பாருங்கள், என்னுடைய மனைவியாருடைய உறவினர்களை சுவிஸ் தேசத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்திலே போயிருந்த வேளையிலே பாருங்கள், அவர்கள் முழுக்க இந்து பிள்ளைகளாக இந்த நாட்களில் இருந்தார்கள். ஏண்டா இந்து பேக்ரவுண்ட்ல இருந்தா என்னுடைய மனைவியார் அவர்கள் வந்தார்கள். ஆனா அந்த பாருங்கள், அந்த இடத்திலே ஜெபம் பண்ணுவதுண்டா நமக்கு கஷ்டம். படுக்கையில பெட்டில் படுத்திருந்து இரவிலே முணுமுணுத்து ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். கடைசியாக நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்தோம். வாஷ்ரூமுக்கு நாங்கள் குடும்பமாய் போய் என்ன செய்வோம்னு சொன்னால், அந்த வாஷ்ரூமுக்கு போயிட்டு முகம் கழுவி இந்த நாட்களில் இருக்கிற வேலையில டக்குன்னு முகம் கழுவிட்டு அதுக்குள்ளே முழங்கால் படிட்டு இந்த நாட்களை நாங்கள் குடும்பமாக ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணி போட்டு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நாங்கள் ஷவர் எடுத்துட்டு எல்லா காரியங்களும் முடிச்சுட்டு இந்த நாட்களே வந்து செய்ய வேண்டிய காரியத்தை செய்து விட்டோம். கர்த்தருடைய பிள்ளைகள், இதுதான் இந்த நாட்களே கர்த்தருடைய காரியங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் என்றால், எந்த சூழ்நிலையிலும் நீ ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி உனக்கு ஒரு ஆர்வம் வாஞ்ச இருக்குமா இருந்தால், அந்த நேரத்தில் நீ கட்டாயம் அவருடைய காரியத்தை நீ செய்வாய். இதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும் அருமையான அன்பு பிள்ளைகளை. அப்ப அதைத்தான் நீங்க வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், திருப்பி பாருங்கள் இந்த நாட்களை இன்னொரு கூட 1 கொரிந்தியர் புத்தகம் 1:21 சொல்லப்படுகிற ஞானத்தை குறித்து சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், எப்படி எனில் தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை இந்த நாட்களை எப்படி இருக்கிறதாம் அதாவது அறியாதிருக்கையில். இப்ப தேவனை இந்த சுயஞானம் எப்படி இருக்கு? அறியாம இருக்கு. இப்ப உலக ஞானம் பாருங்கள் வித்தியாசம். அதாவது சுயஞானம், ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற சுயஞானம், நான் செய்கிறதான் சரி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த சுயஞானத்தினால் தேவனை அறியாம இருக்கையிலேயே வேதம் சொல்லுகிறது, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலேயே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பைத்தியமாக இந்த நாட்களிலே தோன்றுகிற இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த நாட்களிலே எப்படி என்று சொன்னால் இந்த பிரசங்கத்தினால். அப்ப பாருங்கள் இந்த நாட்களிலே, அப்ப பாருங்கள் வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை எப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே இந்த பிரசங்கங்கள் சில வேளையில ஒரு சிலருக்கு பைத்தியமாக தெரியும். என்னையா அவங்க வந்து இந்த நாட்களிலே ஏதோ காரியத்தை சொல்லிட்டு போகிறார்கள் என்ற ஒரு பைத்தியமாக இந்த நாட்களை நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த பிரசங்கத்துக்குள்ளே இருக்கிற அந்த வெளிப்பாடு, கர்த்தருடைய வார்த்தையுடைய வெளிப்பாட்டை அதை குறித்து அறிந்தவர், அதை குறித்து ஆர்வமுள்ளவராக இருக்கிற அந்த மனுஷனுக்கு தான் இந்த நாட்கள் அது ஒரு அமிர்தமாக இந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பவுலடிகள் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே 22வது வசனத்திலே, யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார். யூதர்கள் எதை தேடுகிறார்கள் ஐயா? அடையாளத்தை கேட்கிறார்கள். என்னதான் நடந்தாலும் இந்த நாட்களில் நீ பிதாவிடத்திலிருந்து வந்தவனா என்ன அடையாளம் இருக்கு? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனா கிரேக்கன் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால், இது ஒன்றும் வேண்டாம் ஐயா, எனக்கு தேவை நாலேஜ், அந்த ஞானத்தை இந்த நாட்களை நான் தேடி திரிகிறேன் சொல்லி அவன் தேடுகிறான். ஆனால் வேதம் சொல்றத பாருங்கள், நாங்களோ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், ஏனென்றால் அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் என்பதை சொல்லப்படுவதை பார்த்தோம். அருமையான ஒரு வார்த்தை கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கிற வேளையிலே இங்க வேதம் சொல்லுகிறது, அவர் எப்படியாக இருக்கிறாராம்? யூதருக்கு இடரலா இருக்கிறார்.
இப்ப அவங்களுக்குள்ள யூதருக்குள்ள வந்து ஆண்டவர் பிதாவை குறிச்சு சொன்னோடனே நாம் பிதாவுடைய குமாரன் சொன்னாலும் அவங்களுக்குள்ள குழப்பம் வந்துடுது, அடிபடி வந்துட்டு தருமே. என்னடி இவர் சொல்லுவார் இந்த நாட்கள், எங்க வானத்திலேருந்து வந்தவரா அந்த நாட்கள். இவர் சொல்ற கதையை பாருங்க. ஆபிரகாமினுடைய நாட்களை காண வேண்டும் இருந்தார். அப்ப ஆபிரகாமை விட உமக்கு வயசு கூடவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகளிலே, இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிற வேளையில நான் எப்படியாக இருந்தேன், என்னுடைய பிதாவுடைய மடியிலே செல்ல பிள்ளையாக அந்த நாட்களில் இருந்தேன் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இங்கே இவர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் எப்படியாக இருக்கிறது? ஆனா இங்கே வேதம் சொல்லுகிறது, யூதர்கள் இடர்ல் அடைகிறார்கள். இவர்தான் கிறிஸ்துவா, இவர்தான் இந்த ரட்சிக்க வந்தவரா என்று அவர்களுக்குள்ள குழப்பம் உருவாகிவிட்டது. கர்த்தருடைய பிள்ளைகள், யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திற்கு போக மட்டும், அவர் மரிக்கு மட்டும் யூதர்களுக்குள்ள பயங்கர குழப்பம் இந்த நாட்களே வந்தது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்த உடனே என்ன நடக்கிறது பாருங்கள். சிலுவையிலே அவர் ஜீவனை விடுகிற வேளையிலே, பிதாவே உம்முடைய கரத்திலே என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே தலையை தாழ்த்தி அப்படியே ஜீவனை விடுகிற வேளையிலே, அங்கே பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது, பரிசுத்த அதாவது நாட்களில் உடன்படிக்கை பற்றி முன்னாக இருந்த திரைச்சியில, இந்த அவருடைய ஆலயத்தில் இருந்த திரைச்சியில என்ன செய்து ரெண்டாக கிழிகிறதை பார்க்கக்கூடியதா இருக்கு. அவங்களுக்குள்ள பயங்கர இடர்கள் வந்து விட்டது. என்னையா இப்படியாக வந்து விட்டது, இவர்தான் உண்மையான தெய்வமோ என்று சொல்லி இந்த நாட்களிலே, அதற்கு பின்பாக அந்த நாட்களில் அங்கே கேள்விகள் எழும்புகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இவர்களுடைய அந்த பாரம்பரியம் உடைக்கப்பட்டது. என்னென்று பார்ப்போமா இருந்தால், நியாய பிரமாணங்கள் எல்லாம் துண்டாக்கப்பட்டு விட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, என்றைக்கு ஆண்டவர் ஜீவன் விட்டு திரைச்சில கிழிக்கப்பட்டதோ, அந்த நியாய பிரமாணம் எல்லாம் இந்த நாட்களை நிறைவேற்றப்பட்ட விட்டது. எல்லாம் இந்த நாட்களே புதிய, அதாவது விசுவாசத்துக்குள்ளே இந்த நாட்களை வந்து விட்டது என்று சொல்லி இந்த நாட்களை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இனி அந்த திரைச்சியிலே போட முடியாது. அதே வேளையில் இந்த நாட்களை பார்க்க உடன்படிக்கை பெட்டியை இந்த நாட்களை மூடியும் வைக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய, ஏனென்றால் பாருங்கள், எல்லாம் இந்த நாட்களிலே அங்கே வெளியரங்கமாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எல்லா ஜனங்களும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரா இருந்தாலும் சரி, யூதரா இருந்தாலும் சரி, கிரேக்கனா இருந்தாலும் சரி, இந்தியனா இருந்தாலும் சரி, எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் எல்லா ஜனங்களும் அங்கே நிற்க வேண்டும். எந்த புத்த மத ஜனமா இருந்தாலும் சரி, இந்து மதமா ஜனமா இருந்தாலும் சரி, இந்த நாட்களிலே, அதாவது முஸ்லீமா இருந்தாலும் சரி, எல்லாரும் இந்த நாட்களிலே அங்கே பிதாவுக்கு முன்பாக இந்த நாட்களிலே நிற்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப திரைச்சியில யாருக்காக போடப்பட்டது? திரைச்சியில பாருங்கள், யூதருடைய அதாவது நாட்களை பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அவர்களுடைய ஒரு, அதாவது ஒரு கட்டுப்பாடு, அவர்களுடைய அதாவது ட்ரெடிஷனல் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலதான் அந்த திரைச்சீலைக்குள்ளே அந்த நாட்களை அவர்கள் இந்த நாட்களை ஆலயத்திலே வைத்தது மட்டுமல்ல, அந்த திரைச்சீலைக்கு உள்ளுக்குள்ளே ஒருவரும் போக முடியாத நிலப்பாட்டில் இந்த நாட்களை வைத்தார்கள். ஆசாரியரை தவிர வேறு ஒருவரும் அந்த திரைச்சீலைக்குள்ளே இந்த நாட்களே போய் உடன்படிக்கை பண்ணிக்கிட்ட போக முடியாது. நீங்க வேதத்துல தெளிவா எடுத்த நாட்களே, நீங்க யாத்திராமா இருந்தாலும் சரி, இந்த நாட்களை வேதத்தில் எடுத்த நாட்களை வாசித்து பாருங்கள், தெளிவாக இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், உடன்படிக்கை பட்டியலே தொடுகிற வேளையிலே கூட தொட்டவனை கூட ஆண்டவர் அடிக்கிறார். அப்படியான ஒரு மகிமை பொருந்தின காரியமா இருக்கு. ஆனால் இங்கே மகிமையின் பிதாவாகிய தேவருடைய குமாரனாகிய மகிமை பொருந்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மகிமையின் பிரசன்னத்தினால் என்ன செய்கிறான்னு சொன்னால், அங்கே வேதம் சொல்லுகிறபடி திரைச்சியிலே கிழிக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அப்ப அந்த மகிமையின் பிரசன்னம் அந்த உடன்படிக்கை பெட்டியை இப்ப மூடி இருக்கிறது. அதான் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் அந்த உடன்படிக்கை பெட்டியை மூடி இருக்கிற வேளையிலே இன்றைக்கு நாங்கள் தைரியமாக கிருபாசனத்து அண்டைக்கு போக முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதான் ஐயா சத்தியம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப இன்றைக்கு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எதை வேணுமானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா இந்த நாட்களிலே கேட்கிற வேளையிலே அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே விசுவாசிப்போமா இருந்தால், விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடி அந்த விசுவாசத்தின்படி இன்றைக்கு ஆகக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப இங்கே சொல்லப்படுகிறது, யூதருக்கு இடர்லா இருக்கிறார், கிரேக்கருக்கு பைத்தியமா இருக்கு. ஏன்னா கிரேக்கர் ஞானத்தை தேடிக்கொண்டே போறானே ஒழிய பாருங்கள் இந்த நாட்கள்ல வேறு ஒன்றுமே இந்த நாட்கள் செய்ய பாருங்கள். அவங்களை தான் அந்த நாட்களில் பாருங்கள், கிரேக்கர் என்ன செய்வாங்களாம், இந்த கோள்களை வச்சு கணக்கெடுப்பாங்க. அதாவது இந்த நட்சத்திரங்கள் கோள்களே அவங்க இந்த நாட்களை வச்சு என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த ஆண்டுகளை காரியங்கள் இந்த நாட்களை கணக்கெடுத்து அதன்படிதான் இந்த நாட்களை பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த சமயத்திலே பாருங்கள், ஒரு நட்சத்திரம் தான் இந்த நாட்களில் யாரை, சாஸ்திரிகளை, ராஜாக்களை இந்த நாட்களை என்ன செய்து வழிகாட்டி கொண்டு வந்தோன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அது எப்படி என்று சொன்னால்,
அங்கே அந்த கிரேக்கர்கள் மூலமா இந்த நாட்களிலே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நட்சத்திரங்கள் கோடுகள் தான் அந்த நாட்களிலே அப்படிப்பட்ட காரியத்தை இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்லுகிறது ஆதலால் யூதரானாலும் கிரேக்கனாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவுக்கு கிறிஸ்து அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவுமாய் இருக்கிறார் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் இந்த நாட்களிலே யாரை அழைத்திருக்கிறார்? அருமை அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களை தேவன் அழைத்தவரா இந்த நாட்களில் இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு தேவ பலனாய் மட்டும் இருக்கிறதும் இல்லை, அவரே உங்களுக்கு தேவ ஞானவுமாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை அறிந்திருக்க வேண்டும். அருமையான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியத்தை இந்த நாட்களை பார்ப்போம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப பூமியிலே இருந்து பரலோகத்துக்கு எவ்வாறு செல்வதென்று மனுஷனுக்குள்ளே அங்கே மனுஷன் என்ன செய்யறான்னு சொன்னால், மனுஷனுக்குள்ளே இந்த நாட்களில் உரைக்கப்படும் சத்தியம் பரலோகத்திலே இருந்து இந்த பூமிக்கு கீழே அனுப்பப்பட வேண்டும் என்று மற்றொரு வழியாக அந்த நாட்களிலே சொல்ல போனால் மனிதனுக்கு அங்கே வெளிப்பாடு தேவைப்படுகின்றன என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும். ரெண்டு காரியம், டூ வே. பூமியிலே இருந்து பரலோகத்துக்கு எவ்வாறு செல்வது, இன்றைக்கு அதான் கொஸ்டின். இன்றைக்கு ஃப்ளைட்ல போனா ஃப்ளைட்ல அங்க போறாங்க, சந்திர மண்டலத்துக்கு போறாங்க, அந்த சூரிய மண்டலத்துக்கு போறாங்க, செவ்வாய்க்கு போறாங்க, புதனுக்கு போறாங்க, எல்லாத்துக்கும் போறாங்க. ஆனா ரொக்கெட்ல ஒருத்தனாவது பரலோகத்துக்கு போனதை குறித்து நாங்கள் கேள்விப்படையில்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏன்னா அந்த காரியத்தை இவர்கள் கண்டுபிடிக்க முடியாது கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் உலக ஞானத்தினால் தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது, தேவனுடைய ரகசியங்களையும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் வேத ஞானம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குமா இருந்தால் அவனாலே உலகத்திலே நடக்கிற காரியங்களை இந்த நாட்களை அறிந்து கொள்ள முடியும். அவன் இந்த நாட்களை உலகத்தில் உள்ள காரியங்களை செய்து முடிக்க முடியும். பாருங்கள், யோபு புஸ்தகத்திலே இருந்தான் எடுத்து முதலையாக அதாவது ஃப்ரிஜிரேட்டரை கண்டுபிடிச்சார்கள். அதாவது கூல் சொல்றாங்க, அதாவது எப்படின்னு சொன்னா ஃப்ரிஜிரேட்டர். அப்ப பாருங்கள், குளிர்சாதன பெட்டி. அந்த குளிர்சாதன பெட்டி அந்த நாட்களை பார்க்கிற வேளையில், அந்த நாட்களை பாருங்கள் முதலாவது யுத்தத்திலே பார்க்கிற வேளையிலே அதற்குள்ளே அந்த மருந்துகளை கொண்டு போவதற்கு அவர்கள் குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு போறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள போகாட்டி இந்த மருந்துகள் எல்லாம் பழுதா போற நிலைமையிலே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த நாட்களை கண்டுபிடித்து அதன் மூலமா இந்த மருந்துகளை பரிமாற்றம் செய்தார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? வேதத்திலே இருந்தா. யோபு புத்தகம் இல்லைன்னு சொன்னா கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. தலையை போட்டு உலக ஞானத்தில் என்ன செய்வாங்க? தலையை போட்டு குழப்பிக்கொண்டே இந்த நாட்களில் இருப்பாங்க. அப்ப எந்த காரியத்தை பார்த்தாலும் இந்த நாட்களில் இவர்கள் கண்டுபிடிக்கிற காரியங்கள் எல்லாம் வேத அடிப்படையில் இந்த நாட்களில் உருவாக்கப்பட்டது மட்டுமல்ல, வேதத்துக்குள்ளே இருக்கிற புதைகள் மூலமாய்த்தான் இப்படிப்பட்ட காரியங்களை கண்டுபிடிக்கிறார்கள் ஒழிய மற்றும்படி இந்த நாட்களில் உலகத்தில் இருக்கிற மறு நுழைச்சல். இன்றைக்கு பாருங்கள், உலகத்திலே ரோபோட்டர்களை இந்த நாட்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரோபோட்டர்களை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த ரோபோட் இந்த நாட்களில் ஒரு மனுஷன் இந்த நாட்களில் தன்னுடைய சொந்த முயற்சியினால் இந்த நாட்களிலே கண்டுபிடிக்கவில்லை. அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அது வேதத்திலே வெளிப்படுத்தலே சொல்லப்படுது. கடைசி நாட்களிலே, அதாவது அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி என்று இந்த நாட்கள் சொல்லப்படுது. அப்ப அது ரோபோட்டர்களை அந்த இடத்திலே குறிக்கிறதை காணக்கூடியதா இருக்கிறது. அப்படியானால் வேதத்திலே எப்படியாக அந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறதோ அதை வைத்துத்தான் இந்த நாட்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், முந்தி பாருங்கள் இந்த நாட்களை என்னத்தை பாவிச்சார்கள்? மைல், கிலோமீட்டர், இப்படியாக இன்றைக்கு ஒளி விசை என்று சொல்லப்படுறது. இந்த ஒளி விசையிலே இந்த நாட்களை போகக்கூடிய திறன் வாய்ந்த இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களே ராக்கெட்டுகளோ காரியங்களோ இந்த நாட்களை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்படியானால் பாருங்கள், கிட்டத்தட்ட முந்தி ஒரு காலத்திலே ஒரு கண்டத்துக்கு போற, இப்ப சந்திர மண்டலத்துக்கு போவதா இருந்தால் அந்த நாட்களை பாருங்கள் எத்தனை நாட்கள் இந்த நாட்கள் எடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு கொஞ்சம் வெகு விரைவாக பிஸியாக இந்த நாட்களிலே செல்லக்கூடிய அளவுக்கு தேவன் இந்த நாட்களில் அந்த ஜனங்களுக்கு இந்த நாட்களிலே அங்கே இந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். அது உலக ஞானம் அல்ல, தேவனுடைய ஞானமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இன்றைக்கு பூமி உருண்டை என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்திலே பார்க்கிற வழியிலே பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பூமி தட்டை தட்டை என்றுதான் அந்த நாட்களை அவர்கள் சொல்லிக்கொண்டே வந்தார்கள். ஏனென்றா பூமி இப்படியாக வீடுகள் எல்லாம் பரவலாக இருக்கிற வழியிலே தட்டையாக இருக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லி அவர்களுக்கு குழப்பமாக இந்த நாட்கள் இருந்தது. ஆனாலும் தெளிவாக கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, பூமி உருண்டை மேல் கர்த்தர் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற வழியிலே அதற்கு பின்பாகத்தான் இந்த நாட்களில் அவர்கள் அங்கே அதை சோதித்து பார்த்த வழியிலே சரியான பதிலாக இந்த நாட்கள் இருந்ததங்கை காணக்கூடியதாக. அப்படியானால் எது மனுஷ ஞானமா அல்லது தேவனுடைய வார்த்தையா என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும்.
அன்பு பிள்ளைகளை இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே தேவனுடைய காரியம், தேவனுடைய ஞானம், தேவனுடைய செயல்பாடு இல்லை என்று சொல்லி சொன்னால் மனுஷனாலே ஒன்றுமே இந்த நாட்களிலே செய்து முடிக்க முடியாது. இன்றைக்கு ஒரு டாக்டர் இருக்கிறார் பாருங்கள், ஒரு ஆஸ்பத்திரி இருக்கிறான்னு வைத்துக் கொள்வோம். ஒரு மனுஷனுடைய வருத்தத்துக்கு இந்த நாட்களிலே அவர் சொல்லுகிறார், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, நீங்கள் உங்களோட சகோதரனையோ சகோதரியை நீங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, நாங்கள் இந்த நாட்களில் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி சொல்லுவார்கள். சரியென்று அவர்கள் இந்த நாட்களை வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு ஒரு தேவனுடைய ஊழியரையோ அல்லது யாரையோ அழைத்து இந்த நாட்களை பாருங்கள், இந்த வேதத்தை வாசித்து காரியங்களை செயற்படுகிற வழியிலே திடீரென்று பார்க்கிற வழியிலே அந்த சுகமளிக்கும் வல்லமை இந்த நாட்களை என்ன செய்கிறது, அவருக்குள்ளே கடந்து செல்லுகிறது. எப்படி? அது மனுஷ ஞானம் அல்ல, தேவ ஞானத்தினால். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வல்லமை கடந்து செல்லுகிற வேளையிலே அவனுடைய சரீரத்திலே அங்க சுகத்தை கொடுக்கிற வேளையிலே ஆத்மாவிலே ஒரு பலத்தையும் ஆவியிலே ஒரு உற்சாகத்தையும் கொடுத்து இந்த நாட்களிலே அவன் அங்கே ஜீவிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. எசேக்கியேல் ராஜாவை குறித்து இந்த நாட்களை வேதத்திலே பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது, அவன் அங்கே மரணம் நிர்ணயிக்கப்பட்டது. யாரு? அந்த ஞானிகள் தான் அவர்கள் நிர்ணயித்தார். அவர்கள் அங்கே இருந்த சாத்திரிகள், ஞானிகள். சரியாப்பா, எல்லா காரியங்களும் முடிஞ்சு இந்த காலி அவர் வருத்தம் அப்படியே மறிக்க போறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே பாருங்கள், இந்த நாட்களிலே தீர்க்கதரிசி ஆகிய ஏசாயாவும் போய் இந்த நாட்களில் அந்த காரியத்தை இந்த நாட்களில் செய்கிறதை பார்க்கிறோம். எல்லா காரியங்களையும் நீ செய்யுமாப்பா, நீ மறிக்க போறன்னு சொல்லுகிற வேளையிலே அவனுடைய செயல்பாட்டை பாருங்கள். சுவர் பக்கமாக திரும்பி அழுகிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிற அந்த நாட்களிலே நீ போய் அவர் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்திருக்குன்னு சொல்லுங்க. பாருங்கள், இது மனுஷனால முடியுமா? ஒரு டாக்டர் ஒரு மனுஷனுக்கு 5 ஆண்டு, சரி 1 ஆண்டு நீ சிவிச்சு கொள்ளணும்னு சொல்லி செய்ய முடியுமா? முடியாதுங்க. அது கர்த்தர் ஒருவர் தான் அந்த காரியத்தை செய்ய முடியும் என்பதை தான். அப்ப தேவனுடைய ஆவியானவரால் தான், தேவனுடைய காரியத்தினால் தான் இந்த நாட்களிலே அங்கே செய்ய முடியும். இதுதான் இந்த நாட்களிலே நாங்கள் விரும்ப வேண்டிய வெளிப்பாடுகளாக இந்த நாட்களே இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஒவ்வொரு ஜனத்துக்கும் அருமையான அன்பு பிள்ளைகளே ஒவ்வொரு வெளிப்பாடுகள் தேவையாக இருக்கிறது. முதலாவது நாங்கள் விரும்புகிற வெளிப்பாடு என்ன? தேவன் என்னோடு பேச வேண்டும், என்னோடு எனக்குள்ளே இருக்க வேண்டும், என்னுடைய பலவீனங்களிலே அவருடைய பலன் தங்க வேண்டும், அவருடைய கிருபை எனக்கு போதுமாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்போமா இருந்தால் அங்கே தேவன் அந்த காரியத்தை செய்வார். பவுலுடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள். பவுலடிகள் இந்த நாட்களிலே ஒரு பலவீனத்தின் நிமித்தம் ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆனா விண்ணப்பம் பண்ணுகிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அங்கே ஆண்டவர் இந்த நாட்களிலே அதை குறித்து மறுமொழி கொடுக்கவில்லை. கடைசியாக ஆண்டவர் அவரோடு பேசுகிறார், உன் பலவீனத்திலே என் பலன் விளங்கும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். மறுமையான கர்த்தர் அது பூரணமாக விளங்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக அவர் அந்த ஜெபத்தை நிறுத்திவிட்டார். அதுக்கு பின்பாக அந்த காரியத்தை கேட்பதில்லை. ஆனால் பாருங்கள், இந்த நாட்களே ஒரு சுகதேகியா இந்த நாட்களை பாருங்கள், அவரை கூட இந்த நாட்களை அவர்கள் அங்கே அடித்தார்கள் சொல்லி அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிற அன்பு பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், அப்ப தேவன் நம்முடைய பலவீனத்திலே அவர் பலன் தருகிற தேவனாய் இந்த நாட்கள்ல இருக்கிறார். அப்ப நம்முடைய தேவனாய கர்த்தர் நம்முடைய பலவீனத்திலே அங்கே பலன் தருகிற வேளையிலேயே அது எப்படியாக இருக்கிறன்னு சொன்னால் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பகிரங்க வெளிப்பாடாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷரும் இந்த நாட்களை யார் யார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமோ, யார் யார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த நாட்களை அவரை பின்பற்றுகிறோமோ, அது தேவன் அவர்களுக்கு கொடுக்கிற முதலாவதான ஒரு வெளிப்பாடாக இந்த நாட்களை இருக்கிறது. நாங்க செய்த ஒரு நன்மையினாலே அல்ல, நாங்கள் செய்த தான தர்மத்தினால் நாங்கள் ரட்சிக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான அன்பு பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே என்னுடைய முற்பிதாக்கள் செய்த காரியத்தினால், முற்பிதாக்கள் தான தர்மம் செய்தார்கள், அதனால் இந்த நாட்களை நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுவதற்கு எந்த விதமான தகுதியோ அது உலக ஞானம், உலக ஞானத்துக்குரிய காரியமாக இருக்கிறது. ஆனால் தேவ ஞானம் என்று பார்க்கிற வேளையிலேயே கர்த்தர் என்னை உலக தோற்றத்திற்கு முன்பாக அவர் தெரிந்து கொண்டது நிமித்தம்தான் அந்த வேளைகள், அந்த நேரங்கள் வருகிற வேளையிலே தேவன் அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்து இந்த நாட்களிலே தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களிலே சேர்த்துக் கொள்கிறதை பார்க்கிறோம். ஏசாயா 60:22 பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்றது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், அதை நான் ஏற்ற காலத்திலே ஏற்ற நேரத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். இப்ப பாருங்க, அந்த வசனத்தை பார்க்க வேண்டும். பலத்த ஜாதி பலத்த காரியம் அல்ல, முக்கியம் என்னவென்றால் ஏற்ற நேரம், ஏற்ற காலம் தான். அப்ப சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி ஆவான், அதை நான் என்ன செய்வேன்? ஏற்ற வேளை வர வேணும். அந்த வேளை அப்ப ரட்சிப்பு சொல்லப்படுகிற காரியம் உலக தோற்றத்திற்கு முன்பாக அந்த ரட்சிப்பை ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு கொடுத்திருந்தாலும் அந்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவதற்கு இந்த மண்பாண்டமாகிய இந்த மண் சரீரம் தகுதிப்பட வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டே இருப்பார். அந்த தகுதி நேரங்கள் வருகிற வேளையிலே அந்த ரட்சிப்பின் அபிஷேகம் நமக்குள்ளே இந்த நாட்களிலே
இறங்குகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், நாங்கள் விரும்ப வேண்டிய வெளிப்பாடு என்ற தலைப்பிலே இன்றைய நாள் உங்களோடு இந்த நாட்களை பேசியிருந்தேன். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக இந்த நாட்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை பேசும்படியாக நீங்கள் தந்த அந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 3:15 சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த நாட்களில் அந்த வார்த்தைகள் அடிப்படையிலே நீங்கள் பேசும்படியாக நீங்கள் தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. அடியேனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்தும் வருகிற நிகழ்ச்சிகளை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கரத்துக்களே இந்த நாட்களை முற்றுமுழுதாய் ஒப்புக் கொடுக்கிறேன். என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு